பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்ட்டில் இது ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்த்துருப்பீங்க. இப்போ செகண்ட் பார்ட்டில் வந்து செகண்ட் ரோ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம இது முடிச்சதை பற்றி ஒரு டீட்டெயில்டாக எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு டுட்டோரியல் பார்த்துட்டு செகண்ட் ரோக்கு போகலாம். ஃபஸ்ட் வந்து நம்ம எல்லாமே ஸ்கொயர் நாட் போட்டிருக்கோம். ஸ்கொயர் நாட்ஸ் போட்டு எல்லா ரோப்ஸையும் ஜாயின் பண்ணிடுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு 5 லைன்ஸ் வந்து ஸ்கொயர் நாட்டே ஒர்க் பண்ணுறோம். 5 லைன்ஸ் ஸ்கொயர் நாட் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து இந்த ஒவ்வொரு ஹார்ட் போட்டுறோம். ஓகேங்களா? இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருப்போம். உங்களுக்கு வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலும் அந்த பார்ட்டில் கொடுத்துருப்பேன். வாங்க செகண்ட் பார்ட்டில் வந்து நம்ம அடுத்த செகண்ட் ரோ வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், செகண்ட் ரோ. இப்போது நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு 8 ஹார்ட் வந்திருக்கும். 8 ஹார்ட்டை முடிச்சிருப்பீங்க, எல்லாம் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த 2 ஹார்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற த்ரெட்ஸை எடுத்துக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த ஒரு தடவை தான் ஒர்க் பண்ண போகிறேன். இந்த இதை நல்லா பார்த்துட்டிங்கன்னா தான் நீங்கள் சுற்றியும் இனி வர ஸ்டெப்ஸ் எல்லாமே இதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து த்ரெட்டு எவ்வளோ கீழே உங்களுக்கு வந்து ஸ்பேசஸ் வருதோ அவ்வளோ நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பார்ட் மட்டும் கேர்ஃபுல்லாக பாருங்கள். நான் எப்படி ஒர்க் பண்ணுறேனோ அதே போல் ஒர்க் பண்ணுங்கள். பாருங்கள், 2 ஹார்ட்டுக்கு நடுவில் இந்த சைடு எவ்வளோ த்ரெட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 8 த்ரெட் இருக்குது. சரிங்களா? எப்படி 2 ஹார்ட்டுக்கு நடுவில் பாருங்கள். மற்றெல்லாம் நான் வந்து நாட் போட்டுறேன். போன ஹார்ட் மாதிரியே தாங்க, ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் இதில் இருக்குது. சரிங்களா? பாருங்கள், இந்த பக்கம் நம்ம 8 எடுத்தாச்சு. 4 5 6 7 8. அதே மாதிரி இந்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 இப்படி 8 8 எடுத்தாச்சு. சரிங்களா? இந்த பக்கம் 8 இந்த பக்கம் 8. பாருங்கள், இந்த 2 ஹார்ட்டுக்கு நடுவில் இதுதான் நம்ம அடுத்த ஒர்க்கு. இதெல்லாம் டைட் பண்ணிக்கோங்க. இங்கே 8 இங்கே 8 இருக்குது. சரிங்களா? இந்த 8 8 எடுத்துகிட்டு ஃபஸ்ட் எடுத்தது என்ன பண்ணுன்னா, இந்த 2 ஹார்ட்டுக்கும் சென்டரில் பாருங்கள், சென்டரில் இந்த ஃபஸ்ட்டு 2 த்ரெட்டு, அதுக்கு அடுத்தது அதுக்கு கீழே இருக்கிற 2 த்ரெட்டு, மொத்தமாக 4 த்ரெட்டு. புரிஞ்சுதுங்களா எப்படி எடுத்தோன்னு? இந்த 2 ஹார்ட்டுக்கு நடுவில் இருக்கிற இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 ஃபஸ்ட் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ஸ்கொயர் நாட் போடுங்க. புரிஞ்சுதுங்களா? இந்த 2 ஹார்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற 4 த்ரெட் எடுத்து ஸ்கொயர் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா இப்போ ஹார்ட் வந்து நம்ம இந்த நேரிருந்து நம்ம ஹார்ட் கொண்டு வர முடியாது. கொஞ்சம் கீழே இறக்குனா தான் நம்மளுக்கு ஹார்ட் கொண்டு வர முடியும். அந்த கீழே இறக்குறதுக்காக ஒரு ஸ்டிச் போட போகிறோம். இது 2க்கும் சென்டரில் ஒரு ஸ்கொயர் நாட் போட்டாச்சு. அதுக்கப்புறமா பாருங்கள், இந்த பக்கம் இருந்து 2. சரிங்களா? இந்த ஸ்கொயர் நாட்டோடது 2. நல்லா பார்த்துக்கோங்க. முதல்ல 2 எடுத்து இந்த பக்கம் 2 எடுத்து ஸ்கொயர் நாட் போட்டோம். ஸ்கொயர் நாட் முடித்த பிறகு அடுத்த 2ம் இந்த ஸ்கொயர் நாட்லேருந்து 2ம். சரிங்களா? இதை எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு எது எடுத்தோன்னு தெரியுதுங்களா? இந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற 2ம் இந்த ஸ்கொயர் நாட்டில் இருக்கிற 2ம். சரிங்களா? இந்த 2 எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இந்த நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 4 த்ரெட்டு ஸ்கொயர் நாட்டில் இருக்கிற 2ம் ஹார்ட்டில் இருக்கிற 2ம் இந்த ஹார்ட்டில் இருக்கிறத இப்படி மேலே வச்சுக்கிறோம். சரிங்களா? மேலே வச்சுட்டு இந்த ஸ்கொயர் நாட்டில் இருக்கிற 2ம் எடுத்து நாட் போடுறோம். சரிங்களா? ஒரு த்ரெட்டை வச்சு அடுத்த ஸ்கொயர் நாட்டில் இருக்கிற செகண்ட் த்ரெட். சரிங்களா? ஸ்கொயர் நாட்டில் இருக்கிற 2 த்ரெட்டும் இப்போ இதுக்கு கீழே வந்துருச்சு. இந்த பக்கம் இருக்கிற ஒரு த்ரெட் இந்த லைன் வந்துருச்சு. செகண்ட் த்ரெட் எடுத்து இந்த நாட்டுக்கு மேலே இப்படி வச்சுக்கிறோம். வச்சுட்டு மறுபடியும் 2 ஸ்கொயர் நாட். சாரி, 2 ஸ்கொயர் நாட் இல்லைங்க, 2 இந்த முடிச்ச மட்டும். ஓகேங்களா? பாருங்கள், ஒர்க் பண்ணியாச்சு. இப்போது இது முடிஞ்சது. இது இந்த பக்கம் எடுத்து விட்டுருங்க. இப்போது ஸ்கொயர் நாட்டில் 2 எடுத்திருந்தோம். பேலன்ஸ் 2 இருக்கு இல்லைங்களா? இந்த ஸ்கொயர் நாட்டோட பேலன்ஸ் 2. அதே மாதிரி இந்த ஹார்ட்டில் இந்த பக்கம் இருந்து 2. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஸ்கொயர் நாட்டில் இருக்கிற பேலன்ஸ் 2, இந்த ஹார்ட்டில் இருக்கிற இந்த பக்கம் இருக்கிற 2. சரிங்களா? அப்படி 4 எடுத்துக்கிறோம். 4 எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த ஸ்கொயர் நாட்டிலேருந்து 2, ஹார்ட்லேருந்து 2. இப்போது இந்த ஹார்ட்டில் இருக்கிற 1 நல்லா பாருங்கள், 2 இருக்குது. 1 எடுத்து இந்த ஸ்கொயர் நாட்டுக்கு மேலே வச்சுக்கிறேன். மேலே வச்சுட்டு இந்த ஸ்கொயர் நாட்டோட 2 இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு இந்த நாட்.
பாருங்க 2 இது போட்டாச்சு. அடுத்தது இன்னும் செகண்ட் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை தூக்கி மேலே வச்சு ஓகேங்களா. இப்போது அடுத்ததை கம்ப்ளீட் பண்ணியாச்சு பாருங்க. இப்போ இது முடித்த பிறகு இப்போ இது முடிச்சிட்டோம். இது முடித்த பிறகு பாருங்கள் இந்த வி நான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஹார்ட்டில் ஒர்க் பண்ணோம் இல்லைங்களா, அதே போல் பாருங்கள் இந்த 2 இது போட்ட பிறகு இந்த 4 நல்லா பாருங்கள், இந்த 4 இதிலேருந்து 2 இதிலேருந்து 2 வருது இல்லைங்களா, இந்த 4ஐயும் ஒன்றா வச்சு இப்படி எடுத்து ஸ்கொயர் நாட். இது வரைக்கும் தெளிவாக புரிஞ்சுதுங்களா. முதல்ல சென்டரில் இருக்கிற 4 த்ரெட் எடுத்து ஸ்கொயர் நாட் போடுறோம். அப்புறம் இந்த ஸ்கொயர் நாட்டில் இருக்கிற இந்த பக்கம் 2, ஹார்ட்டில் இருக்கிற இந்த பக்கம் 2 எடுத்து இந்த வி போடுறோம். அதுக்கப்புறமா ஸ்கொயர் நாட்டில் இருக்கிற இந்த பக்கம் 2, ஹார்ட்டில் இருக்கிற இந்த பக்கம் 2 எடுத்து இந்த மாதிரி போடுறோம். ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு ஒரு வி கிடச்சாச்சு. இதுதான் வந்து நீங்கள் இதே போல் இப்போ எல்லா சைடும் சுற்றியும் இந்த பக்கமும் அதே மாதிரி ஒர்க் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி இந்த பக்கம் சரிங்களா. இந்த ஸ்டெப்பை முடிச்சிருங்க ஃபஸ்ட்டு சரிங்களா. இந்த ஸ்டெப்பை முடிச்சேன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. இந்த ஸ்டெப்பை வந்து இது வந்து நார்மலான ஸ்டெப், இது வந்து இந்த கேப்பை அடைக்கிறக்கு உண்டான ஸ்டெப்பு சரிங்களா. இதை முடித்த பிறகு தான் நம்ம இந்த ஹார்ட்டே ஒர்க் பண்ண போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்கொயர் நாட் போடுறோம், இந்த வி போடுறோம். இது வந்து இந்த கேப்புகளை ஃபில் பண்ணுறதுக்கு பாருங்கள். இது வரைக்கும் இந்த ஸ்டிச்சுக்கு நேராக வர வரைக்கும் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு போட போகிறோம். அதுக்கப்புறமா ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறோம். புரிஞ்சுதுங்களா. இப்போ இது சுற்றியும் நீங்கள் 8ஓட சென்டர்லையும் இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துடுங்க. ஒரு ஹார்ட் போடுறோம், ஒரு வி போடுறோம், ஒரு ஹார்ட்டுக்கு நடுவில் ஒரு ஸ்கொயர் நாட் போடுறோம், ஒரு வி போடுறோம், மறுபடியும் ஒரு ஸ்கொயர் நாட் போடுறோம். இப்போ இதை முடிச்சாச்சு. இதை முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இப்போ இது சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தது ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் நீங்கள் ஈஸியாக ஒர்க் பண்ணிடுவீங்க. இது முடித்த பிறகு நம்ம இங்கே ஹார்ட் வந்து எல்லாமே ஸ்கொயர் நாட்டில் தானே ஆரம்பித்தோம். அதே போல் இப்போ இந்த ரவுண்ட் நீங்கள் முடிச்சாச்சு. முடித்த பிறகு நல்லா பார்த்துக்கோங்க, ஹார்ட் இப்படி வருதுங்களா, அதே மாதிரி இங்கே வி போட்டிருக்கோங்களா, இதுக்கு நடுவில் பாருங்கள் 4 த்ரெட்டு. நல்லா பார்த்துக்கோங்க. இது நம்ம போன ரோவில் போட்ட ஹார்ட்டு, இது நம்ம இப்போ போட்ட வி. அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4 த்ரெட்டு. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வியோட 2 த்ரெட்டும் ஹார்ட்டோட 2 த்ரெட்டும் அதை எடுத்துகிட்டு ஸ்கொயர் நாட். நான் சொல்கிறத தெளிவாக புரிஞ்சுட்டு போடுங்க. நான் தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லிட்டு வரேன். பாருங்கள், இப்போ இதில் ஸ்கொயர் நாட் முடிஞ்சது. இதுக்கு நேராக இந்த வி ஸ்டிச்சுக்கு நம்ம ஒரு ஸ்கொயர் நாட் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு நேராக. அதுக்கப்புறமா இப்படி எடுத்துகிட்டு வாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஹார்ட்டோட 2ம் இந்த வியோட 2ம் இங்கே ஒரு ஸ்கொயர் நாட். ஈஸியாக இருக்குங்களா, ரொம்ப ஈஸிங்க. இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு சைடும் நீங்கள் திருப்பி திருப்பி இப்படியே ஒர்க் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாயிரும் சரிங்களா. பாருங்கள், இப்போது இந்த பார்டர்ஸ் இந்த சென்டர் கேப் ஃபில்லிங் ஸ்டிச் முடிஞ்சாச்சு. இங்கே ஒரு ஸ்கொயர் நாட், இங்கே ஒரு ஸ்கொயர் நாட், இங்கே ஒரு ஸ்கொயர் நாட், மொத்தமாக 3 ஸ்கொயர் நாட் ஒரே லைனில் நம்மளுக்கு வரணும். பாருங்கள், இந்த 3 ஸ்கொயர் நாட் அவ்வளோதாங்க ஒர்க்கு. இந்த 3 ஸ்கொயர் நாட் போட்டுடுறோங்களா, போட்டுட்டு அடுத்தது ஹார்ட் வந்து இங்கே ஒர்க் பண்ண அளவுக்கு கூட நம்மளுக்கு கஷ்டம் இல்லைங்க. இது ரொம்ப சிம்பிள். பாருங்க, இது 3 போட்டாச்சு. இப்போ தான் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறோம் சரிங்களா. ஹார்ட் வந்து இங்கே ஒர்க் பண்ண அளவுக்கு கூட நம்ம இங்கே வந்து ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம், ரொம்ப ஈஸி. ஏன்னா முதல்ல இதை ஒர்க் பண்ணியிருப்போம், இந்த வி ஒர்க் பண்ணியிருப்போம், 3 ஸ்கொயர் நாட்ஸ் ஒர்க் பண்ணியிருப்போம். இதுக்கு அடுத்தது பாருங்கள், நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு பாருங்கள். இதுக்கு அடுத்தது இந்த ஹார்ட்டில் நம்ம மொத்தமாக 8 வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த 2 கடைசி 2 அந்த கடைசி 2 இந்த கடைசி 2லையும் இந்த கடைசி 2லையும் தான் இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். இந்த கடைசி 2 இந்த ஸ்கொயர் நாட்டோட 2, இந்த நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஹார்ட்டில் வர கடைசி 2 இந்த ஸ்கொயர் நாட்டோட 2. நான் ஒவ்வொரு லைனுக்கும் சொல்லி சொல்லி தான் போட்டுறேன். பாருங்கள், இந்த ஹார்ட்டோட கடைசி 2 இந்த ஸ்கொயர் நாட்டோட 2 எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இந்த பக்கமாக இந்த ஸ்கொயர் நாட்டோடது இந்த பக்கமாக வச்சுட்டு நாட் போடணும். பாருங்கள், இது இப்படி மேலே ஒர்க் பண்ணியாச்சு. அடுத்தது
இந்த ஹார்ட்டோட இந்த 2 இது எடுத்துகிட்டு இருக்கும் இல்லைங்களா, அதில் ஸ்கொயர் நாட்டில் ஃபஸ்ட்டில் ஒர்க் பண்ணிட்டோம். இப்போ ஸ்கொயர் நாட் இப்படி கீழேயே இருக்கும், அதை எடுத்து இப்படி மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு அடுத்தது 2 பாருங்க. அடுத்தது இந்த ஹார்ட்லேருந்து வருது இல்லைங்களா, அந்த கடைசி 2 நல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சைடு ஹார்ட்டும் உங்களுக்கு இப்படி தான் முடிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு சைடு வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து எக்ஸ்ட்ரா நாட்ஸ் போட்டிருந்தீங்கன்னா இப்படி பார்த்த மாதிரி முடியும். அப்போ உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ எல்லா ஹார்ட்டும் உங்களுக்கு இப்படி பார்த்த மாதிரி தான் முடிஞ்சிருக்கணும். பாருங்கள், இந்த ஹார்ட்டில் வர 2ம் கடைசியில் இருக்கிற இந்த ஸ்கொயர் நாட்டோட 2ம் சரி, இது வந்து ஸ்கொயர் நாட் இல்லைங்க, இந்த ஸ்கொயர் நாட்டோட 2 இந்த 2 எடுத்துகிட்டு இப்போது இந்த ஸ்கொயர் நாட்டோடது இங்கே எப்படி போட்டோமோ அதுக்கு ஆப்போசிட் பாருங்கள். ஸ்கொயர் நாட்டோடது இப்படி மேலே வச்சுட்டு நல்லா பாருங்கள், இந்த ஸ்கொயர் நாட்டோடது மேலே வச்சுட்டு இப்போ இங்கே கீழே இந்த 2 வருது இல்லைங்களா, இந்த 2ஐயும் நாட்ஸாக போடணும். பொறுமையாக நான் சொன்னதை பொறுமையாக ஒர்க் பண்ணுங்கள். தப்பாயிருச்சுன்னா மறுபடியும் பிரித்து ஒர்க் பண்ணுங்கள், கரெக்டாக உங்களுக்கு வரும். ஓகேங்களா? பாருங்கள், இதே வந்து காட்டன் கார்டெல்லாம் கிடச்சி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்கள் ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த டிசைனில் காட்டன் கார்ட்ஸ் வச்சு நம்ம ஒர்க் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு காட்டன் கார்டு வச்சு ஒர்க் பண்ணி காமிக்கிறேங்க. ஆனால் காட்டன் கார்டு வந்து நம்மளுக்கு ரேட் வந்து கொஞ்சம் கூட வரும். அதனால தான் வந்துட்டு அது கொஞ்சம் வாங்காமல் இருக்குது. நான் உங்களுக்கு அது வாங்கி ஒரு பேக் மட்டும் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள். அடுத்தது இப்போ இந்த ஸ்கொயர் நாட்டில் இருக்கிற செகண்ட் த்ரெட் எடுத்து பாருங்கள். இப்போது இந்த மாதிரி நம்மளுக்கு ஒர்க் வந்துடும். சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம அப்போ ஒர்க் பண்ணுற மாதிரி தான். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து இந்த சைடு ஒன்று கொண்டு வந்திருப்பீங்க, இங்கே கொண்டு வந்திருப்பீங்க, இங்கே வி இருக்கும். பாருங்கள், இதே பொசிஷனில் நீங்கள் கொண்டு வந்து உங்கள் ஒர்க்கை ஸ்டாப் பண்ணணும். சரிங்களா? பாருங்கள், இப்போ இந்த மாதிரி பொசிஷன் வந்தாச்சு. இப்போது நம்ம இங்கே போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதே போல் பாருங்கள். இப்போது இங்கே வந்து எக்ஸ் வந்திருக்கு இல்லைங்களா, இனி வந்து இந்த உள்ளே இருக்கிறத நம்ம இங்கே கொண்டு வரணும். நல்லா புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம இந்த வி போட்டிருக்கோம், மேலே வந்து ஒரு ஸ்கொயர் நாட் சைடில் போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு வந்து திருப்பி சொல்கிறக்கு ரீசன் வந்து மிஸ்டேக் ஆகக்கூடாதுன்னு. இப்போது நம்ம ஹார்ட் இன்னும் டச் பண்ணவே இல்லை. ஹார்ட்டோட இந்த போர்ஷன் தான் போட்டிருக்கோம். இப்போ இது ஃபுல்லாக ஒர்க் பண்ணும், ஃபுல்லாகவே பாருங்கள். நீங்கள் இது இருக்கா, அப்போ நிறைய பேர் நானே வந்து அந்த மிஸ்டேக் பண்ணாங்க. பண்ணிவிட்டு நான் 2-3 ஃப்ளவர் வந்து நான் பிரித்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இது போட்டிருக்கோம் இல்லைங்களா, உடனே நம்ம அடுத்த ஸ்டெப் போடும்போது எக்ஸை மட்டும் மனசில் வச்சுட்டு போடுவோம். இந்த எக்ஸை மட்டும் மனசில் வச்சுட்டு போடுவோம். அப்போ அப்படி போடும்போது நம்மளுக்கு தப்பாயிரும். ஏன்னா இது வந்து இந்த ஸ்பேஸை வந்து அடைக்கிறதுக்காக போட்டது. சரிங்களா? இப்போ திருப்பியும் இந்த ஹார்ட்டை ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். பாருங்க, இப்போ தான் இந்த சென்டர் போர்ஷன் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணலாம். சென்டர் போர்ஷன் எப்படி ஒர்க் பண்ணுறோம், முதல்ல இந்த வி ஷேப் வரணும், அப்புறம் வி தலைகளாக வரணும். வி ஷேப் இதே மாதிரி இதெல்லாம் மனசுலேருந்து எடுத்துருங்க. நல்லா பாருங்கள், மனசுலேருந்து இதெல்லாம் எடுத்துருங்க. இப்போது இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல இருக்கிற 2 நான் எங்கேருந்து 2 எடுத்திருக்கேன்னு பாருங்கள். இந்த இது போட்டிருக்கேன் இல்லைங்களா, இங்கிருந்து இந்த 2ம், இந்த நடுவில் இருக்கிற ஸ்கொயர் நாட் இருக்கு இல்லைங்களா, அதில் 2 4. நல்லா புரிஞ்சுதுங்களா? அந்த வி போட்டிருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து 2, இந்த ஸ்கொயர் நாட்லேருந்து 2. சரிங்களா? பாருங்கள், இந்த ஸ்கொயர் நாட்லேருந்து 2, இந்த பக்கம் இருந்து 2 எடுத்துகிட்டு இதையை எடுத்து இந்த ஸ்கொயர் நாட்டோட 2 இது இப்படி கீழே விட்டுருங்க. இதை வந்து இந்த ஸ்கொயர் நாட்டோட 2க்கு மேலே வைங்க, வச்சுட்டு நாட் போடுங்க. நான் எந்த பக்கம் பார்த்த மாதிரி போடுறேன்னு தெரியுதுங்களா? மேலே பார்த்த மாதிரி தான் போட்டு வரேன், வி மாதிரி தான் போட்டு வரேன். பாருங்க, போட்டாச்சு. அடுத்தது இந்த சைடு இருக்கிற கீழே விட்டோம் இல்லைங்களா, அதுவும் இப்போ இந்த 2 போட்டோம் இல்லைங்களா, இதுக்கு மேலே பாருங்கள். இதே மாதிரி மேலே 2 வந்திருக்குங்களா, அதே மாதிரி இங்கேயும். இப்போ இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது திருப்பி இந்த ஸ்கொயர் நாட்டில் இந்த பக்கம் 2 எடுத்துருந்தோம் இல்லைங்களா, இப்போது இந்த பக்கம் 2, அதுக்கு அடுத்தது இந்த ஸ்கொயர் நாட்டோட 2. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த 4 இருக்குது. இப்போது
நம்மளுக்கு வந்து இது வந்து இப்படி போட்டோம். இப்போ இந்த பக்கம் வந்து இப்படி வரணும். அப்போ இந்த ஸ்கொயர் நாட்டோடது பாருங்கள் இப்படி மேலே வச்சுருங்க. நீங்கள் ஒர்க் பண்ண தான் உங்களுக்கு இது ஈஸியாக வரும். இந்த பக்கம் இருக்கிறது இப்படி, அதாவது முதல்ல இப்படி வந்துச்சுன்னா அப்புறம் இப்படி வரணும். நீங்கள் கையிலேயே வச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும். நம்ம வந்து எப்பவுமே இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் வர்றது, இப்படி வர்றதெல்லாம் வந்து த்ரெட்டாக இருக்கணும். அந்த த்ரெட்டில் முடிச்சு போடுறது பாருங்கள். இப்படி வர்றது இந்த பக்கம் நம்ம கொண்டு வரணும்னா அது வந்து இந்த த்ரெட்டாக தான் இருக்கணும். சரிங்களா? இந்த த்ரெட்டுக்கு வழியே எது பாஸ் ஆகுதோ அதுதான் மேலே முடிச்சு போடுறதா இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக்ஸே வராது. பாருங்கள் எனக்கு வந்து இந்த மாதிரி ஷேப் வரணும். எப்படி வரணும்? இந்த சைடு பார்த்த மாதிரி வரணும். அப்போ இந்த சைடு பார்த்த மாதிரி என்ன த்ரெட்டு இதுக்கு கீழே பாஸ் ஆகுதோ அதுதான் நம்மளுக்கு வந்து இந்த நாட்ஸ் போடுற த்ரெட்டு. ஓகேங்களா? அப்படியே ஐடியா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது செகண்ட் த்ரெட்டு அதை எடுத்துகிட்டு அதுவும் இதே போல் அடுத்தது பாருங்கள். இந்த சைடில் வந்ததையும் இப்படி 4. இப்போ இதுவும் நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிருப்போம், இது ஒர்க் பண்ணி முடிச்சிருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இதோடது 2 இதோடது 2 இப்படி நம்மளுக்கு தனியாக தெரியும். இந்த 4 இந்த 4ல் ஸ்கொயர் நாட் போடலாம். ஓகேங்களா? பாருங்கள் ஸ்கொயர் நாட் போட்டாச்சு. போட்டு முடித்த பிறகு இந்த விக்குள்ளே ஒரு ஸ்கொயர் நாட் நல்லா பார்த்துடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க த்ரெட்ஸை. இந்த வீக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். பாருங்கள் இந்த வீக்குள்ளே மட்டும் இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 இருக்கணும். இதில் ஒரு ஸ்கொயர் நாட், அந்த வி நாட் வர மாதிரி நாட்ஸ் போட்டோம் இல்லைங்களா, தலைகளை வர மாதிரி நாட்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அதில் இருக்கிறது எடுக்கணும். எடுத்து ஸ்கொயர் நாட். சரிங்களா? ஸ்கொயர் நாட் போட்டாச்சு. இப்போது இங்கே ஒரு ஸ்கொயர் நாட் போட்டாச்சு, இங்கே ஒரு ஸ்கொயர் நாட் போட்டாச்சு, இன்னொரு ஸ்கொயர் நாட், 3 ஸ்கொயர் நாட் வரும் நம்மளுக்கு. அதுக்கு அடுத்தது இந்த வீக்குள்ளே பாருங்கள் இங்கே 2 இருக்குது, இந்த நாட்ஸ் போட்டால் 2க்குள்ளே இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஒர்க் வந்துடும். சரிங்களா? இப்போ இது ஹார்ட்டோடது நம்மளுக்கு கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சுங்களா? இப்போ இங்கேயும் போட்டாச்சு. அடுத்தது எக்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி பண்ணியாச்சு. அடுத்தது எக்ஸு, மற்ற எதுவுமே நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டாம். பாருங்கள் அடுத்தது கவனம் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ்னால் நம்மளுக்கு வந்து இப்படி இங்கே வந்திருக்கு, அடுத்த போர்ஷன் இப்படி வரணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்னால் இப்படி வந்திருக்கு, அப்போ இப்படி வரணும். இப்படி வர்றதுக்கு நம்மளுக்கு என்ன த்ரெட் இருக்குதுன்னு பாருங்கள். இப்படி வரக்கு நம்மளுக்கு இங்கே இருக்குங்களா, இப்படி எக்ஸ் இருக்குங்களா, அப்போது இந்த பக்கம் இப்படி இருக்குன்னா இந்த பக்கம் எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். இப்படி வர மாதிரி நம்மளுக்கு என்ன த்ரெட் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த ஸ்கொயர் நாட்டில் 2, இந்த ஸ்கொயர் நாட்டில் 2, இங்கே 2 இருக்குது. எந்த 2 வந்து போட்டால் நம்மளுக்கு வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வரும்னு பார்க்கணும். அப்போது இந்த 2 எடுத்தோம்னா நம்மளுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக வரும். பாருங்கள் இந்த 2 தான் இப்படி ஸ்ட்ரைட்டாக தெரியுதுங்களா, இந்த 2 தான் இப்படி ஸ்ட்ரைட்டாக வராது. அப்போ இந்த ஸ்ட்ரைட்டாக வராது இப்படி கையில் பிடிச்சிட்டு இந்த 2 வந்து நம்ம இந்த சைடில் இருந்த ஸ்கொயர் நாட்டுக்கு 2 வராது நாட்ஸாக யூஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ இதில் 2 இருக்குன்னா இந்த 1 இப்படி கீழே வச்சுருங்க, 1 இதுக்கு கீழே இப்படி வச்சுட்டு பாருங்கள் இது வந்து கீழே இருக்கணும். ஏன்னா இது ஒர்க் பண்ணி முடிச்ச வரைக்கும் இது மேலே எடுத்துக்கலாம். பாருங்கள் மேக்ரமி கிளாஸ் வீடியோ போடுறது ரொம்ப ஈஸி இல்லைங்க. இது வந்து ஒவ்வொரு நாட்ஸாக சொல்லி கொடுத்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அது ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் நல்லா தெளிவாக ஒரு ஸ்டெப்னாலும் எதையும் மிஸ் பண்ணாமல் புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் ஒர்க் பண்ண முடியும். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ் வந்து மாறிடும். பாருங்க அடுத்தது இப்படி ஒரு அடுத்தது இந்த கீழே விட்டுருந்தோம் இல்லைங்களா, அது இப்போ மேலே எடுத்துகிட்டு பாருங்கள் இப்படி எக்ஸ் மாதிரியே வந்துருச்சு. அடுத்தது இப்போ இங்கே நம்ம கொண்டு வந்துட்டோம். அடுத்தது நம்ம இந்த பக்கம் கொண்டு வரணும். இந்த பக்கம் கொண்டு வரும்போது நம்மளுக்கு இந்த சைடு பார்த்த மாதிரி வரணும். அப்போது இந்த இதுக்கு இருக்கிற 2ம் அடுத்தது இந்த
ஸ்கொயர் நாட்டில் இருக்கிற 2 எப்பவுமே நம்ம 4 நாள் இப்படி எடுத்துக்கணும். இப்போ எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த கோடு இருக்குன்னா நம்மளுக்கு இங்கே இப்படி வரணும். அப்போது இந்த 2 வந்து இப்படி இதுக்கு மேலே பாஸ் ஆகணும். இந்த 2 இதுக்கு மேலே பாஸ் ஆகணும். இந்த ஸ்கொயர் நாட்டோடது கீழே எப்பவுமே கீழே வர்றது வந்து நம்ம ஸ்கொயருக்கு யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்படி கரெக்டாக வர த்ரெட்டை தான் நம்ம வந்து இந்த ஷேப்புக்கு யூஸ் பண்ணணும். ஷேப்புக்கு யூஸ் பண்ணுறது தான் முக்கியம். சரிங்களா? இந்த நாட்ஸ் வந்து அது கீழே வரணும். இப்போ இந்த 2 இருக்குங்களா? அப்போ இது இப்படி கீழே வச்சு இது கீழே விட்டுருங்க. இந்த ஸ்கொயர் நாட்டில் இருக்கிற 2 இருக்கு இல்லைங்களா? இந்த 2 இதுக்கு மேலே வரணும். முதல்ல ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் வீடியோ பாருங்கள். பொறுமையாக பாருங்கள். ஃபுல்லாக வீடியோஸ் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து உங்கள் ஒர்க்கை போடுங்க. உங்கள் எஃபர்ட் வந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாகும். சரிங்களா? நீங்கள் அப்போ எடுத்ததையும் இப்படியா நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடாது. அந்த ஒர்க்கு ஃபுல்லாக ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வீடியோ பார்க்காமையே ஒர்க் பண்ணிடுவீங்க. பாருங்கள், இப்போ கீழே இருக்கிறத எடுத்து இப்போ நான் மேலே வைக்கிறேன். மேலே வச்சுட்டு ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஒரு த்ரெட் எடுத்தாவே 3 தடவை 4 தடவை சில பேர் அவசரமாக செய்யும்போது சுற்றிடுவீங்க. அதுவும் பண்ணக்கூடாது, தப்பாயிடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இது நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு. நம்மளுக்கு எக்ஸ் ஷேப் கிடச்சிருச்சு. பாருங்கள், எக்ஸ் ஷேப்பு. அப்புறம் 4 பக்கமே நம்மளுக்கு ஒவ்வொரு இங்கே ஒரு ஸ்கொயர் நாட், இங்கே ஒரு ஸ்கொயர் நாட், இங்கே ஒரு ஸ்கொயர் நாட். அப்போ இங்கே ஒரு ஸ்கொயர் நாட் வரணும். இங்கே ஒரு ஸ்கொயர் நாட்னா இது வீக் கணக்கு வச்சுக்கோங்க. இந்த வீக்கு நடுவில் ஒரு ஸ்கொயர் நாட். பாருங்க, இப்போ இந்த ஸ்கொயர் நோட்டோடது எல்லாமே கரெக்டாக வந்துருச்சுங்களா? எக்ஸ், அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ். பாருங்கள், ஹார்ட் ஆரம்பிச்சாச்சு. 4 பக்கம் ஸ்கொயர் நாட் வந்தாச்சு. இனி அடுத்த ஒர்க்கு ஒன்றுமே இல்லைங்க. அடுத்த ஒர்க்கு ஃபுல்லாக நம்ம ஹார்ட் போட போகிறோம். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ த்ரெட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பக்கம் 8 இருக்கும், இந்த பக்கமும் 8 இருக்கும். பாருங்கள், 8 கரெக்டாக அந்த இதை பிரிக்கும் போது நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா? இப்போது ஹார்ட்டுக்கு நம்ம இங்கே ஒர்க் பண்ண மாதிரியே தான். இந்த ஃபஸ்ட் ஒன்றை விட்டுருங்க. இந்த ஃபஸ்ட் ஒன் வந்து இந்த செகண்ட் லைன். சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட் லைன். இப்போ இந்த ஃபஸ்ட் ஒன்றை விட்டுட்டு செகண்ட் ஒன்று எடுத்து ஹார்ட் ஷேப்பில் இப்படி வச்சுருங்க. ஹார்ட் ஷேப்பில் இப்படி வச்சுட்டு அப்படியே லைனாக நாட்ஸ் போட்டு வரோம். இவ்வளோதாங்க நம்ம ஒர்க்கு. எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஃபஸ்ட் டைம் போடும்போதும் கூட நம்மளுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். நீங்கள் முதல் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எதுவுமே புரியாத மாதிரி இருக்கும். சரிங்களா? முதல்ல வந்து இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஐடியா வந்து பில்டப் பண்ணிக்கணும். இப்படி தான் வரும், இதுக்கு வந்து இது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுக்கணும். யோசிச்சிட்டாவே நீங்கள் பட்டர்ஃப்ளைலேருந்து எல்லாமே அடுத்தது வந்து நான் சும்மா வெறும் பேட்டர்ன் சொன்னாவே நீங்கள் போட்டுருவீங்க. நான் பெனில் வந்துட்டு இப்படி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நாட்ஸ் போடுங்க அப்படின்னு சொன்னாவே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடுவீங்க. சரிங்களா? பாருங்கள், அடுத்தது காட்டன் கார்டு வச்சுட்டு நான் ஒரு உங்களுக்கு பட்டர்ஃப்ளை பேக் பண்ணி காமிக்கிறேங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் வந்து நம்ம நார்மலாக இந்த பிளாஸ்டிக் ஒயர் கூடைகளை பின்னுவோம் இல்லைங்களா, அது வந்து நான் த்ரெட்டில் பின்னி காமிச்சேன். அது அந்த சிஸ்டர் வந்து ரொம்ப ஈகராக கேட்டுகிட்டே இருக்காங்க, அது பண்ணி காமிங்கன்னு. இதுக்கு அடுத்த கிளாஸ் அந்த கிளாஸ் நம்ம பண்ணுறோங்க. பின்ன இதுலேயே வந்து இந்த பிஸ்கட் கூடை, நெல்லிக்காய் கூடையெல்லாம் நம்ம ஒயரில் பண்ணுறோம் இல்லைங்களா, சிவன் கண் அதெல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம இந்த நூலில் பண்ணோம்னாலும் ரொம்ப அழகாக வருங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒயர் கூடை பின்ன தெரிஞ்சதுன்னா சேம் மெஷர்மெண்ட் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? பாருங்கள், அடுத்தது இப்போ இந்த ஃபஸ்ட்டு இது முடிச்சாச்சு. எது வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். இந்த ஸ்கொயர் நாட்டோட 2 வரைக்கும் தான் கொண்டு வந்திருக்கு. இந்த பக்கம் கொண்டு வந்தாச்சு. இப்போ அடுத்தது இந்த பக்கம் ஒர்க் பண்ணக்கூடாதுங்க. அடுத்தது இந்த பக்கம் ஒர்க் பண்ணணும். இந்த பக்கமும் பாருங்கள். அடுத்தது இந்த பக்கம் இருந்து ஃபஸ்ட்டை விட்டுடணும். ஃபஸ்ட்டை விட்டுட்டு செகண்ட் எடுக்கணும். செகண்ட் இதில் அப்படியே நாட்ஸ் போட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு நாட்ஸையும் 2 தடவை போட்டுட்ருக்கேன். ஏன்னா இது அன்ஃபினிஷ்டு. முதல் தடவை போடும்போது பாருங்கள், நம்ம விட்டோம்னா இப்படி லூஸாக ஆகும். சரிங்களா? நம்ம அடுத்த தடவையும் இப்படி சுற்றி இப்படி பண்ணோம்னா டைட் ஆயிரும். இதெல்லாம் நீங்கள் கீழேயே வச்சு மடியிலே வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம், மாட்டி விடணுன்ட்டு இல்லை. பாருங்கள், இப்போ 2 சைடு ஹார்ட்டும் போட்டாச்சு. இப்போ இந்த ஹார்ட் இந்த த்ரெட் இப்படி வருதுங்களா, இதை கூட
நம்ம இதில் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ ஹார்ட் வந்து ஒட்டியாச்சு. இப்போது அடுத்தது இப்போ இப்படியும் போட்டு அடுத்தது இந்த பக்கமே ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அந்த பக்கம் வாங்க. அப்போ தான் எல்லா சைடும் பாருங்கள் இந்த மாதிரி ஹார்ட் இந்த பக்கம் முடிஞ்ச மாதிரி வரும். இந்த த்ரெட்ஸ் எல்லாம் இப்படி கீழேயே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணுறது அது எதுவுமே வேண்டாம். ஒர்க்கு முடியும் போது 2 சைடும் உங்களுக்கு 8 இருக்கணும். அப்போ தான் நீங்கள் பண்ணதுக்கா எடுக்கும்போது 8 இருந்துச்சு இல்லைங்களா, முடியும் போதும் அதே மாதிரி 8 இருக்கணும். பாருங்க, இப்போ இந்த சைடு முடிச்சாச்சு. அடுத்தது இந்த சைடு. சென்டர் பட் மட்டும் பாருங்க, ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பக்கம் 8 பிறகு 1 2 3 4 6 7 8, அதே மாதிரி இந்த பக்கம் 8, இந்த மாதிரி உங்களுக்கு வரணும். நடுவில் வந்து இப்படி கேப் வந்து இந்த சைடு 8 இந்த சைடு 8 வரணும். சரிங்களா? இப்போ ஒர்க் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? பாருங்கள், இந்த பார்டர் வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கொயர் நாட்டும், இந்த வி வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா இந்த ஃபுல் ஹார்ட்டும் இங்கே வந்திருக்கும். சரிங்களா? இதை மைண்டில் வச்சுட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் நான் பண்ணுற மிஸ்டேக்கும் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்கும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம இது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களே இந்த தப்பு பண்ணுவாங்க. இப்போ இந்த வி வந்துருச்சுங்களா, அதுக்கு அடுத்தது டைரெக்டாக வந்து இங்கே இப்படி போட்டு ஹார்ட்டு நானே அந்த மாதிரி ஒரு ரோவே போட்டு பிரிக்க வேண்டியதாச்சு. அந்த மாதிரி வந்து நம்மளுக்கும் மிஸ்டேக்ஸ் நடக்கும். சரிங்களா? அதனால் வந்து இது கொஞ்சம் இந்த செகண்ட் ரோ ஒர்க் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நீங்கள் பிரித்து ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் இது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி செகண்ட் இது ஒர்க் பண்ணியாச்சு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இந்த கேப்பில். சரிங்களா? அதுக்கப்புறம் எங்கெங்கே கேப் இருக்கோ இந்த எல்லா கேப்லேயும் ஒர்க் பண்ணிடுவீங்க. இந்த சுற்றி ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம இதெல்லாம் ஒர்க் பண்ணி முடிக்கும்போது திருப்பியும் நம்மளுக்கு இதே மாதிரி இந்த பக்கம் 8 பாருங்கள், ஒர்க் பண்ணி முடிக்கும்போது இங்கே ஒரு 8 பாருங்கள், இப்படி செகண்ட் ஒன்று ஒர்க் பண்ணி முடிக்கும்போது இந்த பக்கம் ஒரு 8, இங்கே ஒர்க் பண்ணும்போது இங்கே ஒரு 8 வரும். இந்த ரெண்டையும் சேர்ந்து கீழே. சரிங்களா? இப்போ நான் இது என்ன டிசைன் ஒர்க் பண்ணனோ அதவே கீழே செகண்ட் ரோ தான் நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். ஃபஸ்ட் ரோவை ரிப்பீட் பண்ணக்கூடாது. இது வந்து நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ செகண்ட் ரோவும் தேர்ட் ரோ, இது வந்து செகண்ட் ரோ, இது ஃபஸ்ட் ரோவோட ரிப்பீட்டே தான். சரிங்களா? இதை வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக போட்டுவாங்க. போட்டு நான் வந்து உங்களுக்கு சொன்ன சென்டிமீட்டரோட நான் உங்களுக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் சொன்னேன், 330 சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 330 சென்டிமீட்டர் எடுத்திருந்தீங்கன்னா இந்த ஹார்ட் வந்து டோட்டலாக உங்களுக்கு 5 ரோசஸ் வரும். சரிங்களா? இப்போ நான் வந்து எனக்கு 1 2 இருக்குங்களா, இதே மாதிரி உங்களுக்கு 1 2 அப்புறம் 3 4 5 இந்த அளவுக்கு லென்த் வரும். 330 சென்டிமீட்டர் சொல்லியிருந்தேன்னா அதே மாதிரி அகலமும் ஒவ்வொரு ரோலையும் 8 8 ஹார்ட் வரும். சரிங்களா? இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக முடிங்க. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை ஃபுல்லாக முடிங்க. இதை முடித்த பிறகு அடி எப்படி போடுறது, அதுக்கப்புறமா இது கைப்பிடி எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதும் நான் வந்து ஃபுல்லாக அடுத்தது உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து ஜன்னலுக்கு ஸ்க்ரீனு, கதவுக்கு ஸ்க்ரீனு, சாமி படத்துக்கு ஸ்க்ரீன் அதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஒர்க்கை வந்து
எண்ட் இல்லாமல் இப்படியே நான் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக பேக் வச்சு ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி வச்சு ஒர்க் பண்ணி இந்த பேக்குக்கு இங்கே க்ளோஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதை க்ளோஸ் பண்ணாமல் லாஸ்ட்டில் வந்து சும்மா டிசைன் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரீயாக இதை வந்து ஸ்க்ரீன் மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸ்க்ரீன் மாதிரி பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க்கு லாஸ்ட்டாக ஒர்க்கு முடியும் போது இந்த நாட்ஸை வந்து இப்படி சும்மா இப்படி டைப் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி டைப் பண்ணி ஸ்க்ரீன் இது டெக்கரேட் பண்ணலாம், உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு ஒர்க் பண்ணலாம், இல்லாட்டி நலவுக்கு வந்து தோரணம் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு எல்லோ கலர் இல்லாட்டி க்ரீன் கலரில் வச்சு இந்த ஃபஸ்ட் ரோ ரொம்ப நீளமாக வேணுங்கிறவங்க ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ மட்டும் வச்சு நலவு தோரணம் பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட் ரோ ஒரே ஒரு ரோ மட்டும் வச்சு இந்த 2 இது வச்சுட்டு இதுக்கு நடுவில் வந்து ஒரு பால் மாதிரி ஏதாவது பண்ணி மாட்டி விடலாம். அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் வந்து இப்போ வந்து நான் ஒரு ஹார்ட் டிசைனா இந்த ஹார்ட் டிசைன் வச்சு நான் எப்படி பேக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த டிசைன் வந்து உங்களுக்கு கிளியராக நான் சொல்லிட்டேன். நீங்கள் சப்போஸ் நலவு லேஸ் இதெல்லாமேனா நீங்களே வந்து இதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, அவ்வளோதாங்க. மேக்ரமேல வந்து டிசைன்ஸை வந்து நம்ம தான் உருவாக்குறோம். சரிங்களா, இப்போ நான் இது ஒரு பேட்டர்ன் சொல்லிட்டேன்னா இந்த பேட்டர்னை வச்சு அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், வால் ஹேங்கிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆகுனா, இப்போ நம்ம இது ஒர்க் பண்ணும்போது இது நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணியிருக்கோம், பேக்குக்கு வந்து இப்படி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நலவு லேஸ்னா இப்போ உங்களுக்கு வந்து இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு 5-6 ஸ்கொயர் நாட்ஸ் இருக்கும், இந்த பக்கம் ஒரு 5-6 ஸ்கொயர் நாட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு நீங்கள் லைனாக ஸ்கொயர் நாட்டே போட்டு கவர் பண்ணிட்டு வந்துடலாம். உங்களுக்கு தெரியும் எந்தெந்த 2 த்ரெட் அட்டாச் பண்ணால் ஸ்கொயர் நாட் வரும்னு தெரியும். அதே மாதிரி நீங்கள் நலவு லேஸ்க்குள்ளே போட்டு வந்துடலாம். சரிங்களா, இல்லாட்டி நம்ம ஃப்ரீயாக கூட விட்டுறலாம். அப்படியே வந்து இப்படி த்ரெட் வந்து இப்படி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி விட்டுறலாம். அதுவும் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். நீங்கள் நலவு லேஸ் இது பீட்ஸ் வாங்கினீங்கன்னா பீட்ஸை கூட இப்படி அங்கங்கே ஒரு பீட்ஸ் வச்சுக்கலாம், இல்லாட்டி ஃபுல் பீட்ஸ் வச்சுக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்து என்ன டிசைன் தோணுதோ அது நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா, நான் உங்களுக்கு ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துட்டேன், நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த பேக் வந்து இந்த செகண்ட் ரோவே நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு வந்து இந்த பேக் ஃபுல்லாக முடிச்சுட்டு அடி எப்படி போடுறது, கைப்பிடி எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா.